இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கங்கள். நீங்கள் ஒரு கிரெடிட் கார்டு யூஸரா? உங்களோட பேமெண்ட்ஸ் எல்லாத்தையும் டியூ டேட்டுக்கு முன்னாடியே கரெக்டாக கட்டிட்டு வரீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு இல்லை. இந்த வீடியோ யாருக்குன்னா கிரெடிட் கார்டு பில்லை பெனால்ட்டியோட பே பண்ணுறவங்களுக்கு. உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும், கிரெடிட் கார்டு பில் லேட் பேமெண்ட் பண்ணால் 30% இன்ட்ரெஸ்ட்டை, அதாவது மேக்ஸிமம் 30% இன்ட்ரெஸ்ட்டை பேங்க் நம்மக்கிட்டேருந்து வசூல் பண்ணுவாங்க. 2008 நடந்த ஒரு வழக்கோட தீர்ப்பை பேஸ் பண்ணி தான் இந்த 30% இன்ட்ரெஸ்ட்ன்றது முடிவாச்சு. அதைத்தான் இப்போ வரைக்கும் எல்லா வங்கிகளும் செயல்படுத்திட்டு வராங்க. ஆனால் அந்த தீர்ப்பை எதிர்த்து அனைத்து வங்கிகளும் மேல்முறையீடு செஞ்சாங்க. அந்த வழக்கை விசாரித்த பீலா திரிவேதி, சதீஷ் சந்திர சர்மா அடங்கிய அமர்வு சமீபத்தில் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அந்த உத்தரவில் என்ன கூறியிருக்காங்கன்னா, கிரெடிட் கார்டு பில்லு தாமதமாக செலுத்துவது அல்லது முழுமையாக செலுத்தப்படாத தொகைக்கு வங்கிகள் வட்டி வசூலிக்கின்றன. கிரெடிட் கார்டு வாங்கிய நுகர்வோருக்கும் வங்கிக்கும் இடையேயான ஒப்பந்தத்தின் அடிப்படையிலேயே இந்த வட்டி வசூலிக்கப்படுகிறது. அதனால இது மோசடி என்று கூற முடியாது. இந்த விஷயத்தில் தேசிய நுகர்வோர் நீதிமன்றம் தலையிட முடியாது. மேலும் இந்த விஷயத்தில் அனைத்து வங்கிகளுக்கும் பொதுவான அல்லது ஒரு வங்கிக்கு என தனியாக எந்த உத்தரவையும் ரிசர்வ் வங்கியால் பிறப்பிக்க முடியாது என்ற வாதத்தை ஏற்கிறோம். அதனால் வட்டி விகிதத்துக்கான உச்சவரம்பு நீக்கப்படுகிறது. வங்கிகளே வட்டி விகிதத்தை நிர்ணயித்துக் கொள்ளலாம். இந்த தீர்ப்புப்படி பார்த்தா இனிமே வங்கிகளே தங்களோட வட்டி விகிதத்தை நிர்ணயம் பண்ணுவாங்க. அவங்க எவ்வளோ நிர்ணயம் பண்ணுறாங்களோ அதை நம்ம கட்டி தான் ஆகணும். அதனால் கிரெடிட் கார்டு வச்சுருக்கவங்க கிரெடிட் கார்டு பேமெண்ட்டை கரெக்டான டைமுக்கு கட்டிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறதை தவிர்த்துட்டு காசு கொடுத்து பொருள் வாங்குற பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பயனுள்ள மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.